ஹாய் எவரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஆடியோ லான்ச் தள்ளி போகிறதா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 வெளியாகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மிக விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 26, 27 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 26 நம்ம அனிருத் அவர்கள் சென்னையில உக்கும் டூர் அங்க நடத்துறாரு, உங்களுக்கே தெரியும். அதனால இது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா இன்னும் தள்ளி போக வாய்ப்புகள் இருப்பதாக இப்போ தகவல்கள் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம இளையராஜா அவர்களுடைய இளையராஜா 50, அதாவது இளையராஜா சினி ஃபீல்டுக்கு வந்து ஒரு 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதை கொண்டாடும் வகையில நேரு உள் விளையாட்டு அரங்கில் சிம்போனி அங்க போயிட்டு யூகேலியா அங்க போயிட்டு இசையமைச்சார்ல, அந்த குரூப்பு வந்து இங்க இசைக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுக்கு என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இதுல நமது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இது உறுதிப்படுத்தல, இது ஒரு ரூமர் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இது ஏன்பா ஆகஸ்ட் 2 இது நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சொன்ன டேட்டும் ஆகஸ்ட் 2 தான். ஒண்ணு அதுக்கு முன்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அதுக்கு 2 நாள் பின்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. தலைவர் இந்த மாசத்துல 11 உங்களுக்கு தெரியும் வேல்பாரி வெற்றி விழாவில் கலந்து கொள்கிறார். அதாவது நாளைக்கு தலைவருடைய தரிசனம், தலைவருடைய மாஸ் என்ட்ரி எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைந்து இருந்துங்க. கண்டிப்பா தலைவருடைய அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தலைவர் இந்த விழாவில் பேச போறாங்க, உரையாற்ற போறாங்க அப்படின்ற தகவல் வந்து இருந்து. ஏன்னா தலைவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தலைவருடைய பேச்சு அவ்வளோ சிம்பிளா இருக்கும். ஒரு சின்ன, அதாவது மூல முடுக்கில் இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்களுக்கும் புரியும்படி பேசுவார். அவருடைய இந்த குட்டி கதை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆடியோ லான்ச்ல நம்ம கலாநிதி மாறன் அவர்களுடைய பேச்சை கேட்கணும். ஒரு ஆடியோ லான்ச்லயும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தலைவரை அருமையா சொல்லி அப்படி அற்புதமா பேசுவார். ஏன்னா நம்மெல்லாம் சாதாரண ரசிகர், அவர் வந்து வெறியரா மாறிட்டாரு. தலைவருடைய வெறியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இதுக்கும் பதிலடியும் கொடுக்கிறாரு, நம்மளை போல இறங்கி. அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அவரும் அவருடைய அப்பா தாத்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவருடைய ரசிகர்கள் அப்படின்னு அவரே மேடையில சொல்லியிருந்தாரு. இப்போ தலைவரை பத்தி கூலி படத்துல என்ன பேச போறாரு அப்படின்னு நினைச்சாலே ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். நான் தலைவருடைய குட்டி கதை மற்றும் நம்ம கலாநிதி மாறனுடைய அந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ரெண்டுத்துக்குமா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.